ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. நீங்க ஒன்னொன்னா உங்களோட கேள்விகள் சொல்லுங்க. நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. ஹலோ. கேக்குதுப்பா. நல்லா கிளியரா கேக்குது. ஒன்னொன்னா நீங்க கேள்விகள் கேளுங்க. நான் ஒன்னொன்னா பார்க்கலாம். விசுவாசிகளுக்கு வந்து சுகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, விசுவாசிகளுக்கு சுகம் இல்லை, சுகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது சொன்னீங்களா? சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், பிரேயர் மூலமா பெற்றுக்கொள்ளலாம். ஆனா ப்ரே பண்ணி எண்ணெய் தடவி அந்த மாதிரி ப்ரே பண்ணி நம்ம இது பண்ணலாம், தேவனிடத்தில் விண்ணப்பத்தை கேட்டு தேவ சுத்தத்தின்படி. ஆனா வந்து அற்புதமா மிராக்குலஸா வந்து செய்ய முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வரங்கள் மிராக்குலஸ் வரம், அற்புத அடையாளம், சுகமளிக்கும் வரம் மூலமா பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது சொல்லி சொன்னேன். அப்படிதான் வேதாகமத்திலே இருக்கு பார்த்து இருக்கு. ஆனா விசுவாசத்தின் மூலமா சுகத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கரெக்ட். ஆமா, விசுவாசத்தின் மூலமா தேவனிடத்தில் சித்தத்தை கேட்கணும். தேவனே உங்க சித்தம் இருக்குதுன்னா சுகம் தரும் சொல்லி நம்ம கேட்கலாம். தேவ சித்தத்தின்படி அவருக்கு வந்து சுகம் வரணும்னா தேவன் சுகம் கொடுப்பாரு. எப்படி வந்து அந்த ஒரு வருஷம் கூட நம்ம பார்த்தோம்ல, பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருக்கு அது. ஓகே. அதான் நம்ம ஒரு வசனம் கூட நம்ம பார்த்தோம்ல, எந்த வசனம்னா I have left. தேவனுடைய சித்தம் கூட ஜனங்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தமா இருக்கு. அதனாலதானே இயேசு வந்து அவ்வளோ அடிப்படுறாரு, வேதனைப்படுறாரு, அவங்க சரீரம் எல்லாம் கிழிக்கப்படுது. அதுதான் ஏசாயா 53:4 சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் அந்த வசனம் மட்டும் எடுத்துடுறேன். அந்த வசனம் மட்டும் எடுத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். அது எங்க இருக்குன்னா, ஆட்சியர் யாருன்னா எப்ராவுன்னு நினைக்கிறேன். எப்ராவசிக்கு பிலிப்பியர். கரெக்ட், பிலிப்பியர் 2:27. ஸோ இதை எடுத்துட்டு அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான். ஆகினும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். ஓகே, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். வியாதி இல்லவனா இருந்தாலும் சொல்றாங்க. ஸோ அப்போ தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து தேவன் வந்து சில டைம் அது தேவ சித்தமா இருந்ததுன்னா கண்டிப்பா அது கேட்டு அதுக்கு சுதந்திரம் தராது. அதே நேரத்துல அது தேவ சித்தமா இல்லைன்னா அவர் பாடப்பட வேண்டியது இல்லைன்னா மறிக்க வேண்டியது வந்து அதற்கு சொல்லுவாங்க. ஈவன் இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்கன்னா அவர் கெத்செமனே தோட்டத்துல வந்து பெரியவர் வந்து என்ன சொல்றாரு, தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குறம் நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது உங்க சித்தப்படி சொல்லுங்க. தேவனுக்கு என்ன சித்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த பாடல் வழியை தான் போகணும்னு சொல்றது. ஓகேவா, அவர் தேவன் அவரை நொறுக்கு சுத்தம் உள்ளவராக இருந்தா சொல்லிதான் நம்ம ஐசியா 53 தீர்க்க வசனத்திலேயே நம்ம படிக்கிறோம். ஸோ அவர் வெற்றி சிறந்து ஒன்ஸ் அவர் மறிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்படுறார் சொல்லி. ஸோ அந்த காரியங்கள் நெக்ஸ்ட் வர்றது.
இப்ப நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி என்னதுன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னதுன்னா நம்மளுக்கு சுகம் கொடுக்கறது தானே சொல்லி கேட்டீங்க கரெக்டா? வந்த நோக்கம் இல்ல, அவருடைய சிலுவை பாடுகள் வந்து நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாதுன்னு நடந்தது. வேணா வசனம் வேணா பாத்துக்கலாமே. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17 இருந்து படிங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக ம், தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் ஆகும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப என்ன இங்க சொல்றாங்க? சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். என்னதுன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா for this reason he has to be made like them. Okay, full human in every way in order that he might become a merciful and faithful high priest. இப்ப என்னதுன்னா ஒரு priest இருக்காங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, அவர் வந்து ஏழை மக்களுக்கான காரியங்களே புரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏழை மக்களோட ஏழை மக்களா வாழ்ந்து தெரிஞ்சு என்னென்ன பாடுகள் இருக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ண முடியும், அடுத்து வந்து அவங்களுக்கான கரெக்டான சலுகை செய்ய முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எல்லா வித சோதனைகளாலும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து என்ன பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து என்ன பண்றான், 40 நாள் அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது சாத்தான் வந்து சோதிக்கிறான். ஓகே, எல்லா வித சோதனைகளாலும். ஓகே, அதே போல இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் தருவாயில, ஓகே, அவர் வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறம் சாத்தான் என்ன பண்றான், முழுமையா என்ன பண்றான், அவரை வந்து சாவடிக்கிறதுக்கு போற வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித சோதனைகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த உலக மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த ரோமர்களா இருக்கட்டும், எல்லா வித உபத்திரவங்களும் அதெல்லாம் போனதுனால அதே போல வழியில அவர் பின்பற்றி வரவங்களுக்கு வந்து என்ன பண்றாராம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரு கிருபை அளிக்கிறவரா இருக்காரு. அதான் பாத்தீங்கன்னா பிகாஸ் he himself suffered when he was tempted. temptedனா என்னது? சோதிக்கப்படுறார். சோதிக்கப்படுறது. ஓகே, and he is able to help those who are being tempted. யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி டெம்டேஷன்ல இல்லைன்னா வந்து சோதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேவன் வந்து என்ன பண்ணறான், அவரை எல்லா வகையிலும் என்ன பண்ணறான், சோதனைக்குள்ள கொண்டு போனாராம். ஓகேவா? அது சிலுவை மரணமா இருக்கட்டும், சிலுவையில வந்து அவ்வளவு பாடுகளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த 40 நாள் அந்த வனாந்தரத்துல வந்து சோதிக்கப்படுறதா இருக்கட்டும், இல்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3.5 வருஷங்கள் காலங்களா இருக்கட்டும். ஓகே, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா வாழ்ந்த காலமா இருக்கட்டும், எல்லா வகையிலும் என்ன பண்ண விட்டார், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு கிருபியும் விசுவாசம் உள்ள mercy and faithful ஹை பிரிஸ்டா என்ன பண்ணார், தேவனுக்கு வந்து சர்விங் டு காட் வந்து ஊழியரா ஆனார் சொல்லி பார்க்கிறோம். ஹை பிரிஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எங்க நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட காரணம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய பாவங்கள் தான் கரெக்ட், பாவங்கள் கரெக்ட். ஆனா நம்மளுடைய இந்த நோய்களுக்கு, நம்மளுடைய இந்த நோய் கிடையாது, இந்த சரி என்னதுன்னா உடல் சுகவீனங்களுக்கு, தலைவீனர்களுக்கு சொல்லி எப்படி சொல்ல முடியும். நீங்க சொல்ற வசனம் வேணா இங்க வேணா இருக்கு சொல்லுவோம். ஐசியா 53 8:18 வசனத்தோட மத்தேயு 8:17. அதான் இது ஐசியா 53 இருக்கு. நம்ம ஐசியா 53 எடுத்துக்கோங்களா, அதுல இருக்குது. அதான் நான் 53:4. ஸோ வேணா இங்க மத்தியில கூட படிக்கலாம். இத படிங்க 16-17. அர்த்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. He bore our
infirmity and bore our he took our infirmities and bore our sickness. So இங்க வந்து பாத்தீங்கன்னா he was despised and rejected. அவரு புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தாரு. he is a man of suffering. எத்தனையாவது வருஷம் சொல்லி பார்த்தோம்? 53 surely he took up our pain and bore our suffering. Yet we consider him punished by God, stricken by him and afflicted. ஸோ இதை வச்சு என்ன சொல்ல வரீங்கன்னா, அவர் வந்து நம்மளுடைய நோய்களை வந்து எடுத்ததுனால நம்ம நோய்கள் எல்லாம் வந்து சுகமாவது சொல்லி சொல்றீங்க, கரெக்டா? ஓகே, நம்ம வியாதியில வாழ தேவையில்லை, ஆனா வியாதி நம்மள வரும்போது நம்ம அதை போகணும்ன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதான் நானும் சொல்றேன்ல, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு இனியான ஈடுபலி கொடுக்க வந்து, ஓகேவா? அவர் இன்ஃபர்மிட்டிஸ் ஓகே வந்துட்டாங்க அப்படின்னா இங்க சொல்லப்படுற இன்ஃபர்மிட்டிஸ், அது நீங்க ஐசி 53 படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஓகே, பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். ஓகே, சஃபரிங் அண்ட் போர் ஆர் சஃபரிங் சொல்லி போட்டிருக்கு. இங்க மத்தேயு 5 என்ன போட்டிருக்கு? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். நோய்களை சுமந்து தீர்த்தார். ஒரு நிமிஷம், நான் ஏதாவது ஒரிஜினல் இதில் போய் பார்க்குறேன். இந்த டிஃபரன்ஸ் பழைய ஏற்பாடுலேயே புதிய ஏற்பாடுல இருக்கு சொல்லி தீர்க்கதரிசன நிறைவேறுது. கோடெக்ஸ் சினெட்டிகஸ் மத்தேயு 8 இங்கே நோய்கள் தான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஐசியா ப்ராஃபட் மூலமா சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் ஓகே ஃபுல்ஃபில்ட் நிறைவேறிச்சு. He took our infirmities and bore our diseases. ஓகே, ஸோ அப்ப இங்க சொல்ல வர்ற இங்க பாடுகள் சொல்றது வந்து நோய்களை வந்து சொல்றோம், நோய்களை சுகமாக்குறார். ஓகே, இப்போ சுமந்தார் சொல்லும்போது சுமந்தாருக்கும் இந்த சுகமாக்குறதுக்கும் இங்க சுகமாக்குறது தானே இங்க சொல்றாங்க. ஃபுல்ஃபில்ட்னா என்னது? தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறுகிறது தானே இது. This was to fulfill. இப்ப என்னதுன்னா அநேகர் வந்து என்ன பண்றாங்கன்னா சுகமா வராங்க. ஓகே, ஒரு பாடுகளை சுமந்து நோய்களை பாடுகளை பார்த்து சரி பவுலும் சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்னு சொல்லிட்டு. அந்த வசனம் எங்க இருக்கு? You are healed by his strips. பேதுரு 1 பேதுரு 2:24. அவன் தழும்புகளால் நாம் சுகமானோம். இங்கிலீஷ் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அது எத்தனை வசனம்? 24. By his wound you are healed. இது பார்த்தீங்கன்னா ஐசியாவில் இருக்கு நினைக்கிறேன். And by his wound we are healed. அப்படியே ஐசியா 53:5 படிங்க.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஓகே. ஸோ அதே கான்டெக்ட் தான் நீங்க சொல்றது. ஐசியா 53. சரி, he himself bore our sin. அவரே நம்மளுடைய பாடுகளை சுகப்படுத்தினார். நான் அவசரம். ஓகே. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த 53ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? இது எப்ப நிறைவேறினது, அது மட்டும் இல்லாதபடிக்கு அது அப்புறம் இருக்க மக்களுக்கு எப்படி நிறைவேறுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசியா 53 படிக்கலாம். அத படிங்க. 1ல இருந்து படிங்க. எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பூயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திருந்தி அவனவன் தன் தன் வழியிலே போனான். கர்த்தரோ நம் எல்லோரையும் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயின் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தன் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமானாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஓகே, சூப்பர். ஓகே, அப்ப முழுக்க இது படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததும், இயேசு கிறிஸ்து பூமியில வந்து என்னது பியர்ஸ்ட், அவருக்கு வந்து 2 கரங்கள்லயே காலில் வந்து அவரை ஆணை குத்தி அவரை சாவடிச்சதோ அந்த நிகழ்வு பத்தி போட்டிருக்காங்க. அவர் எதுக்காக அந்த பாடல்கள் போனான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மீதலுக்காகவும் நம்மளுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் கடைசியில மரணத்துக்காகவும் என்ன பண்ணாரு? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் சொல்லி போகிறோம். அப்போ அந்த மரணத்தின் விளைவு தான் என்ன பண்ணுது? எல்லா வித சாபங்கள், வியாதிகள், எல்லா வித கேர்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? மரணம் மட்டும் இல்லைன்னா நித்திஜன்றது என்ன இருக்கும்? இங்க வியாதிகள் இல்லை, பாடுகள் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் வந்து என்னது? நம்மளை வந்து மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கு. மரணத்திலிருந்து விடுதலை பண்ணா எல்லா வித வியாதிகளும் என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா முற்றிலுமா நீங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுக்காக தான் அவர் வந்தார். ஷுவர்லி ஹி டுக் அவர் பெயின்ஸ் அண்ட் போர் ஆர் சஃபரிங். சொல்லும்போது நம் நோய்களை வந்து சுகமாக்கினார். கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்த நோக்கமே என்னதுன்னா, நம்மள வந்து மரணத்திலிருந்து நீக்கிறதுக்கு, அது மூலமா அதன் பின் விளைவாக இருக்கிற அந்த வியாதிகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்ப நம்ம வந்து பாக்குறது என்னதுன்னா, இந்த வரங்கள், தேவன் கொடுத்த வரங்கள், அது வந்து நிறுத்தப்பட்டுருச்சா என்ன இருக்கா? இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள், அவர் உயிரோடு இருந்த காலத்துல. ஓகேவா? இங்கே இருக்கட்டும், இங்க பேதுரு சொல்ற விஷயமா இருக்கட்டும், என்னதுன்னா ஹி போர் அவர் சின்ஸ். அது மட்டும் இல்லாம அவருடைய தழும்புல நம்ம குணமானோம். ஸோ அவருடைய பாடுகள் நிமித்தம் நம்ம என்ன ஆகணும்னா எல்லாருமே குணமாயிருக்கோம். வி ஆர் ஹீல்ட். இது கான்டெக்ட்ல நம்ம பார்த்தோம்னா வந்து
அவர் வந்து எந்தவித பாவமும் செய்யல, அவர்கள் தீங்கு எந்தவித அநீதிகளும் காணப்படல. 53ஆம் அதிகாரம் தான். ஐசியா 53:9 சொல்லப்பட்ட வசனம் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இத வந்து இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா என்ன பண்றாருன்னா, இவர் வந்து சொல்றாரு எல்லாத்தையுமே. பட் பை பட் நவ் யூ ஹேவ் ரிட்டர்ன் டு த ஷெப்பர்ட் அண்ட் த ஓவர்சியர் ஆஃப் யுவர் சோல். நீங்க வந்து இப்ப என்ன பண்ணீங்க? வழி தப்புன ஒரு ஆட போல இருந்தீங்க. இப்பொழுது நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? முன்னாடி எப்படி இருந்தீங்க? இப்பொழுது நீங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆஹ் இப்ப என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சுகம் கிடைக்கும். ஓகேவா? அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம ப்ரே பண்ண முடியும். ஆனா என்ன நம்ம விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ சித்தம். அதனாலதான். தேவனே உங்க சித்தம் இருந்தா இந்த வியாதி இவரை விட்டு நீங்கட்டும். தேவனே ஒரு சித்தம் இருந்தா இந்த நோய் இவங்களை விட்டு நீங்கட்டும் சொல்றதுதான் நம்மளோட பிரேயரா இருக்கு. அற்புதம் அடையாளம் மூலமா இப்ப கைகளை அவங்க ப்ரே பண்ணாமையே கைகளை வச்ச உடனே என்ன ஆகுது? இல்லை கர்ச்சீஃப் போட்ட உடனே என்ன ஆகுது? சுகம் அளிக்கிறதுன்னு சொல்றதுதான் வந்து நம்ம நேத்திக்கு பார்த்த பாடம். அந்த மாதிரி அற்புதங்கள், அந்த மாதிரி அடையாளங்கள் இப்பொழுது கிடையாது சொல்றதுதான் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். ஓகே, பேய்களை விரட்டுறது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல விரட்ட முடியும். இப்ப நம்ம வந்து ப்ரே பண்ணி நம்ம வந்து விசுவாசத்தோடு ப்ரே பண்ணி தேவனோட சித்தத்தின்படி நம்ம வந்து ஒருத்தங்களுக்காக வேண்டணும்னா அது தேவனோட சித்தமா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஓகே, ஆனா தேவ சித்தம் இல்லைன்னா அதுல சுகம் கிடைக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரே பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து சுகம் கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஏன்? அங்க தேவ சித்தம் இல்லை சொல்லி பார்க்கிறோம். சோ இது பிரேயரா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, பிரேயர் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதுதான். ஓகே, இங்க எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிணியாளிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லி சொல்றாருல. ஃபார் த சிக் அண்ட் சஃபரிங். ஓகே, the Lord sustain the sick bed. யாக்கோபு 5:14-15 படிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ம், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ம். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஓகே, சோ இப்படிதான் வந்து ஜெபம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீல் பண்றாங்க. யாரும் விசுவாச வீட்டாரா. ஓகே, சபையில விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா. ஓகே, ஆஹ் அப்புறம் அடுத்த வசனம் படிங்க 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஓகே, அப்ப எது மூலமா பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெபம். ஓகே, பிரேயர் பிரேயர் பிரேயர், அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்து இங்க மத்திய 8 செஞ்சது பாத்தீங்கன்னா அற்புதம். இட்ஸ் மிராக்கிள். ஹீல் பண்ணது. ஓகே, அது வந்து இயேசு கிறிஸ்து பண்ணாரு. அதே போல சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சுகப்படுத்தினாங்க, ஹீல் பண்ணாங்க. ஓகே, அப்படிப்பட்ட அற்புதங்கள் கிஃப்ட் ஆஃப் காட். ஓகே, வரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா அது கைகளை வச்சதான் வரும். அதுவும் அப்போஸ்தலர் மூலமா தான் வந்து அது நெக்ஸ்டா பாஸ் ஆகுது. கடைசி அப்போஸ்தலரா இருக்கிய யோவான் இருந்தாரு. 95 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை வயசு வெளிப்படுத்துறது இருந்தது? ஜான்ஸ் ஏஜ் 90 வயசு. ஏஜ் அட் இல்ல இல்ல ரெவலேஷன் அட் while writing revelation book. By what is the age of apostle John
while writing Revelation book. Somewhere between 80 to 90 சொல்றாங்க. Okay. First century, he would have been somewhere between 80 to 90. 80 இருந்து 90 வயசு உள்ள இருக்கும் சொல்லி சொல்றாங்க. சரி, நம்ம இப்போ வந்து ஒரு 80 வயசுல வச்சுக்கலாம். அது வெளிப்படுத்தல் புத்தகம் எப்ப எழுதப்பட்டது? When was Revelation book written? 96 AD. ஓகே, கிபி 96 கிபி. அப்போ 80 வயசுனா அவர் வந்து அரௌண்ட் இன்னும் 100 வயசு வாழ்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 96னா 106 116. ஸோ 116 வயசு கிட்ட இறந்து போயிருப்பார் அப்போஸ்தலன் யோவான். இறந்து போயிட்ட பிறகு இவர் தான் கடைசி அப்போஸ்தலன். ஓகே, யோவான் அது மட்டும் பேதுரு மட்டும் தான், பேதுரு அந்த மாதிரி அப்போஸ்தலன் மட்டும் தான் என்ன பண்ண முடியுது, கைகளை வச்சு அந்த வரங்களை வந்து நெக்ஸ்ட் ஆளுங்களுக்கு பாஸ் பண்ண முடியுது. பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இது பாத்தீங்கன்னா இந்த பெந்தைக்கோஸ்தே மூமெண்ட், ஓகே, பெந்தைக்கோஸ்தே மூமெண்ட் சொல்லும்போது இருண்ட காலம் சொல்லும்போது பெந்தைக்கோஸ்தே மூமெண்ட்டுக்கு இல்லாத முன்னாடி பாத்தீங்கன்னா வரங்கள் அற்புதங்கள் எதுவுமே கிடையாது. கேத்தலிக்ல கிடையாது, இசிஐல கிடையாது, சிஎஸ்ஐல கிடையாது, அற்புதங்கள் அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பெந்தைக்கோஸ்தே சபையில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆதி திருச்சபை ஆதியில வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனத்தின் படிதான் என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்தே இன்னும் நாள் வந்து போது, அப்போ அந்நிய பாஷை பேசினாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்க போறது சொல்லி போகிறோம். ஓகேவா? அதை வச்சுதான் பெந்தைக்கோஸ்தே மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. எப்ப ஆரம்பிச்சதுன்னா பெந்தைக்கோஸ்தே movement started when? So Pentecostal movement began in early 20th century, United States, among the poor and disadvantaged people. Okay, the movement rooted up with a track around 18th century, Wesley Holiness சொல்றது இது ஆரம்பிச்சோம். இது அரௌண்ட் என்னதுன்னா 1906 அப்பதான் ஆரம்பிச்சது. ஸோ 1901 சொல்றாங்க சொல்ல போனா. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தட் வாஸ் considered the part of the Pentecostal movement took place on January 1st, 1901. The Bible Society students in Kansas. So spoke in tongues, அந்நிய பாஷையில பேசினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஈவெண்ட்டே நடக்கலையே. Okay, presence of the students were like speaking in tongues. பாத்தீங்கன்னா இது கூட போடலாம். When did miracles in the Pentecostal movement started? So சார்ல்ஸ் பிரஹாம், இவர் தான் வந்து அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட், ஃபெய்த் ஹீலர். இவர் தான் வந்து ஆரம்பிச்சதா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்தே இந்த ஆர்சி சபையா இருக்கட்டும், இல்லைன்னா இது சிஎஸ்ஐ, இசிஐ, ப்ராட்டஸ்டன்ட், இந்த லூத்ரன், ஓகே, அங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அற்புதங்கள், அந்நிய பாஷை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மூமெண்ட் வந்த பிறகு தான் வந்து என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் ஃபுல் காஸ்பல் சர்ச் அதெல்லாம் வந்து பெந்தைக்கோஸ்தே சர்ச்சா இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, அப்போஸ்தலிக் சர்ச், ஃபுல் காஸ்பல் சர்ச் இதெல்லாமே. அப்போ ஒரு கேள்வி வருது என்னதுன்னா, இந்த 1901 இருந்து தான் வந்து இது வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல வந்து ஏன் இல்லை? ஏன் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் இல்லை? ஏன் வந்து திடீர்னு வந்து இதை 20ஆம் நூற்றாண்டுல சொல்லப்போனா 1900 ஓகே 1900ஸ்ல இருந்தா வந்து இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் வந்து சபையில காணப்படுது. அதுவும் வந்து பெந்தைக்கோஸ்தே சபையில காணப்படுது. ஏன் சொல்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சாமுவேல்? தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னா இவங்க ஒரு சொல்லுங்க அங்கிள். அப்போ இப்ப வந்து அந்த அற்புதங்கள்லாம் நடக்குதா அங்கிள்? அதெல்லாம் உண்மையாவே நடந்துட்டு இருக்கா? அந்த கை வச்சு ப்ரே பண்றது, சுகம். இல்ல, இப்ப கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கேள்விகள் பார்த்துட்டு அது போறோம். ஓகேவா? ஓகே.
இப்போ பார்த்தோன்னா வந்து நிறைய மூமெண்ட் மில்லர் மூமெண்ட் மில்லரிசம் சொல்றதா இருக்கட்டும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1844 அப்போ வந்து ஆரம்பிச்சது. இவங்க வந்து செகண்ட் அட்வென்ட் தெரியும்ல, செகண்ட் அட்வென்ட், செவன்த் டே அட்வென்ட். செவன்த் டேனா 7வது நாள், செவன்த் டே அட்வென்ட், அட்வென்டிஸ்ட் சர்ச். ஓகே, இதெல்லாமே ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1863 ஒரிஜின் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஎஸ் 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 எல்லாமே. ஓகே, அதே போல பெண்டிகாஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான், அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அதே போல இன்னொன்று கூட நம்ம பார்க்கலாம், ஜெகோவா விட்னஸ் ஃபவுண்டர் சார்ல்ஸ் டேஸ் ரசல். எந்த நாட்டுக்காரரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ். 1870 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து அப்போ வந்து ஆரம்பிச்சது. எப்படி வந்து இது ஆரம்பிச்சதோ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து அமெரிக்கால ஆரம்பிச்சதோ, எப்படி டெக்னாலஜி ஐடி ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதோ அமெரிக்கால, அதுக்கப்புறம் வந்து உலகம் எங்கும் பரவிச்சோ. இப்போ ஆப்பிள், கூகுள், டெஸ்லா எல்லாம் பயங்கர சிலிகான் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஓகே எல்லாமே அங்கிருந்து வந்துச்சோ. அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் சம்பந்தமானது, ரிலிஜியஸ் சம்பந்தமான நிறைய மூமெண்ட்ஸ் ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, இது ஒரு மூமெண்ட். ஓகே, ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1800 இருந்து அந்த இந்த 2000 இந்த 2000க்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சு. ஸோ அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் தான் வந்து பெந்தெகோஸ்தே மூமெண்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி மூமெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு சொல்லப்போனா வந்து ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணாங்கன்னா, போதகர் ஆவறதுக்கு என்ன ஒரு மூமெண்ட், தனிப்பட்ட ஒரு அமைப்பு, சித்தாந்தத்துக்கு ஏற்ற அமைப்பு வந்து அவங்களே உருவாக்கி கொண்டாங்க சொல்லி போடுறோம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து வந்துச்சு மோஸ்டா எல்லாமே. நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னொன்று இருக்கு, ஜீசஸ் ஒன்லி குரூப் கூட இருக்கு மூமெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல், ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல், அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொர்மோனிசம். மொர்மோன் தெரியும்ல, மொர்மோனிசம், மொர்மோன் 1820. இதுவும் பார்த்தீங்கன்னா நியூயார்க், ஜோசப் ஸ்மித். இதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில ஒரு இன்னொன்று ஒரு செக்டர். ஓகே, அந்த பீப்புள் மொர்மோனிசம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து இருக்கு அமெரிக்கால. அப்படி ஆரம்பிப்பது இந்த பெந்தெகோஸ்டல் மூமெண்ட்டும் ஆரம்பிக்கப்பட்ட சொல்றது. அது ஆனா வந்து ஹீலிங்கு, அது வந்து அற்புதங்கள், அடையாளங்கள், அந்நிய பாஷை சொல்லி சொல்லும் போது அது ரொம்ப பாப்புலரா இருக்கு சொல்லி கொடுக்கும் மக்கள் மத்தியில். ஓகேவா? ஸோ ஆரம்பிச்ச நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதோ, எப்படி வந்து டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்து அமெரிக்கால ஆரம்பிச்சதோ, அங்க இருந்தா எல்லா எல்லா நாட்டுக்கும் வந்து போச்சோ, அதே போல இங்க வந்து கிறிஸ்துவத்தின் அந்த அந்த பெந்திகோஸ்டல் மூமெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா லூத்ரனா இருக்கட்டும், செவன்த் டேயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மொர்மோனா இருக்கட்டும், இல்லைன்னா ஜெகோவா விட்னஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பைபிள்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோரே எங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு. அதனால தான் நீங்க அதோட பிகினிங் எங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கும். ஓகேவா? அங்க இருந்தா வந்து மற்ற தேசங்கள் எல்லாத்துக்குமே வந்து வந்ததா இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். அதனாலதான் இது வந்து அங்க இருந்து வந்தது. நம்ம ஒரு சித்தாந்தத்தை நம்புற மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, எங்களுடைய பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்னா இப்படிதான் நாங்க பண்ண போறோம். ஓகே, என்னதுன்னா எங்க சபையில வந்து எல்லாருமே வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, அதே நேரத்துல மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் செய்வாங்க சொல்லிட்டு. ஸோ இதுதான் அங்க பண்றேன் நான் சொல்லுவோம். இதே வந்து சிஎஸ்ஐ, ஒய்எம்சிஏ 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 மூமெண்ட். இது வந்து இங்கிலாந்து ஒய்எம்சிஏ. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த கோட்பாடும் இருக்காது. ஓகே, யங்ஸ் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒய்எம்சிஏ சொல்லி பார்க்குறோம். இது அப்புறம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு. இது வந்து என்னதுன்னா ஒரு இது கிடையாது, மூவ்மெண்ட் கிடையாது. இது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, இதுல வந்து போய் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய இடத்த, உங்களுடைய ஹோட்டல்ல, அந்த மாதிரி யார் வேணா போய் தங்கலாம். ஓகே, லாட்ஜ் இருக்கும், இது இருக்கும்.
ஆக்சுவலா என்னதுன்னா பங்க் பெட்ஸ் இருக்கும், அந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட கிரவுண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் YMCA. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர் யூனியன் யூனியன் அதுவும் பார்த்தீங்கன்னா யார் வேணா போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்சர் யூனியன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூகே இது யார் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும். இந்த இந்தியாலே இது வந்து இருக்கு ஸ்கிரிப்சர் யூனியன் நிறைய. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்கு. ஆமா, மகாபலிபுரத்துல இருக்கிற ஸ்கிரிப்சர் யூனியன் யார் வேணா போலாங்க. பெந்தகோஸ்தே மட்டும் போக கிடையாது, யார் வேணா போகலாம். அது மூவ்மெண்ட் கிடையாது, அது ஒரு அமைப்பு கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. அது வந்து ஒரு கிறிஸ்துவ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு சொல்லியிருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கோம். ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. மூவ்மெண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுன்னு தெரியும். மூவ்மெண்ட் கூகுள் டிரான்ஸ்லேட். அங்கிள் இப்போ எப்படி ஐக்கியம் சொல்றாங்களே அதுவா? இயக்கம் இயக்கம் ஓகே. இயக்கம் இயக்கம்னா அதுக்கு வந்து இப்போ திராவிட இயக்கம் சொன்னாங்கன்னா அது ஒரு சித்தாந்தம் இருக்கும்ல, இப்படிதான் நாங்க பண்ணுவோம் சொல்லிட்டு. அந்த மாதிரி இயக்கம் கிடையாது. அதெல்லாம் இயக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெந்தகோஸ்தே, மொர்மோனு, ஜெகோவா விட்னஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இயக்கம், அவங்களுடைய கிரீடு, அவங்களுடைய அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிலீஃப் என்னது, விசுவாசம் என்னது, எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கப்பட்டு அதுபடி செய்வாங்க சொல்லி. அதனால ஏகப்பட்ட டினோவேஷன்ஸ் இருக்கு, மூமெண்ட்ஸ் இருக்கு அதிகமா. இதே இதுல இன்னும் சில இயக்கம்லாம் இருக்கு தனிப்பட்ட முறையில. இப்போ இன்னொன்னு கேள்வி என்னதுன்னா, இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த வரைக்கும் ப்ரேயர் பண்றது கண்டிப்பா நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதான் நம்ம யாக்கோபுலயும் நம்ம படிக்கிறோம், ஜேம்ஸ் 5லயே படிக்கிறோம். என்னதுன்னா இந்த மாதிரி ப்ரேயர் தான் நம்ம வந்து இங்க பாக்குறோம். சபையில இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில வந்து அந்தந்த சகோதரர்களுக்கு இப்ப நம்மளுடைய வெனஸ்டே மீட்டிங்கா இருக்கட்டும், சண்டே மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லா மீட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், சுகவீனமா இருக்கிற மக்களுக்காகவும் பலவீனமா இருக்கிற மக்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்றோம். அவங்க வீட்டுல போயிட்டு என்ன பண்றோம், பாஸ்டர் போய் ப்ரே பண்றாரு, தேவ சித்தமா இருந்ததுன்னா அது அந்த சுகம் கிடைக்க சொல்லி போடுறோம். மற்றபடி நம்ம என்ன பண்றது, பவர் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஆதி திருச்சபையில இருந்த அந்த அற்புதங்கள் மாதிரி நம்ம பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை சொல்லிடுற பாக்குறோம். அந்த வரங்கள் கிடையாது இப்போ. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்த வசனங்கள் மூலமா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இந்த வரங்கள் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருக்கு மட்டும் தான் இருந்தது. அப்போஸ்தலரை தவிர்த்து மத்த யாருக்கிட்டையும் வந்து பாஸ் ஆகல சொல்லி பார்க்கணும். ஆனா நான் இப்போ திடீர்னு இப்போ சில பேருக்கு கண்ணு குருடாதவங்களுக்குலாம் வந்து கண் பார்வை கொடுத்துட்டோம், ஜெபத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து காது கேட்காதவங்களுக்கு வந்து காது கேட்க வச்சு. அது ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி பழைய சர்ச் ஆக்சுவலா நான் சாமியார் ஞாபகம் இருக்கா சாமி, மனோராஜ் ஃபாஸ்ட் இருக்கிறப்போ கிறிஸ்டோட பாட்டிக்கு வந்து காது கேட்காம இருக்கிறப்போ அவர் காதுல கையை வச்சு பண்ணணும். அப்போ உடனே வந்து அவருக்கு அவங்களுக்கு காது கேட்டது. அப்ப அது பண்ணாது. அது எனக்கு தெரியலப்பா. அது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு கேள்விப்படும் போது இந்த வசனம் மட்டும் தான் ஞாபகம் வருது. என்னன்னா இயேசு நாமத்தினால நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம அதான் ஒரு விஷயம் கூட பார்த்தோம்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அவர் இயேசு கிறிஸ்து முக்கியமா சொல்ல வர்றது என்னதுன்னா சித்தம் தான். பிதாவின் சித்தம் என்ன, அது சரிங்களா நீங்க சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா படிங்க 21:7-21. அங்கிள் எதுல அங்கிள்? மத்தேயு 7:21. மத்தேயு 7:21. படிங்க 21-22. மியூட்ல இருந்திருக்கா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரகாசிப்பவனே அல்லாமல் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தாலே பிசாசுகளை தோற்றினோம் அல்லவா, உமது நாமத்தாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். ஓகே, பாத்தீங்கன்னா அவரோட வல்லமையினால செய்யல சொல்றாரு. ஓகே, அப்போ எப்படி செஞ்சிருக்காரு சொல்லி
தெரியல. மேபி வந்து அந்த ஒரு வருஷம் கூட இருக்கும் பாத்தீங்களா? Saturn will come in the angel of lights. ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து கொண்டு 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதா இருக்கும். அவர்கள் முடிவு அவர்களுடைய கிரியைக்கு தக்கதா இருக்கும். ஓகே, நோ வண்டர், இட் இஸ் சர்ப்ரைசிங் சொல்லி போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அதனால மேபி சாத்தன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்துட்டு எல்லா வித தப்பிதங்களும் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஏன் நாம கிடையாது சொல்றாரு இந்த அற்புதங்கள் செய்யறது. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே சொல்லும் இது அவர் நாமத்தை வேணா யூஸ் பண்ணிருக்கலாம் அவர் நாமத்தை. ஆனா அவர்கிட்ட அந்த வல்லமை வந்தது மாதிரி சொல்லல. ஓகே, அவர் என்ன சொல்றேன்னா, தென் ஐ டெல் தம் பிளைன்லி ஐ நெவர் நியூ யூ. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவே ஃப்ரம் மீ யூ ஈவில் டூவர்ஸ். பொல்லாத செய்கைக்காரரே, டூவர்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, நோ ஒன் யாரெல்லாம் வந்து கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி சொல்றவங்க வர மாட்டாங்க. யார் பிதாவின் சித்தம் செய்யறாங்களோ அவங்க மட்டும் தான் வருவாங்க சொல்றாங்க. இப்ப பிதாவின் சித்தம் தான் என்னது நம்மளுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இப்ப யாரா இருந்தாலும், இப்ப சுகம் பெற்றாலும் சரி, யாரா இருந்தாலும் சபையில வர மக்கள் பக்தி விருத்தி உண்டாயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிதாவின் சித்தம் என்ன, அவர் நன்மையும் கிருபியமான சித்தம் என்ன சொல்றது, அதுதான் நம்ம வந்து செய்யறவங்களா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்லிட்டு போனதுனால உலகம் எங்கும் போய் சாட்சியா இருங்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு நான் எப்படி பிதாவின் சித்தம் செஞ்சு அவரோட அன்புகள் நிலைத்திருந்தனோ நான் சொல்ற கட்டளை இதை கீழ்படிங்க. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. அது மட்டும் இல்லாதபடிக்கு என்னது இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை பண்ணணும். ஓகே, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் சொல்றது. ஸோ அது எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவோம், போய் சாட்சியை அறிவிக்கணும் சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த சித்தங்களை செய்யறவங்களா நம்ம இருக்கிறது தான் வந்து இங்க சொல்லப்பட்ட முக்கியமான நோக்கம். ஓகேவா? மற்றபடி நம்ம வந்து சொல்லுங்கப்பா. ஆனா அப்ப ஹீலிங் பிரேயர் வைக்கிறது, இப்ப நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்காண்டி வந்து குறிப்பு வச்சு நம்ம ஜெபம் பண்றோம்ல, அப்ப நம்ம டைரக்டாவே வந்து நம்ம இப்போ ஓகே இதாவது ஒரு சித்தத்தை பத்தியே சொல்லலாம். ஆனா நம்ம அவங்களுக்கு பிரேயரும் பண்றோம்ல இப்போ. ஆமா பண்றோம், அது பண்ண வேணாம் சொல்லியே. அதனாலதான் நம்ம யாக்கோபு படிச்சோம்ல. அப்ப அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஹீல் பண்ணுங்க அவருக்கு. அப்ப அதுவும் வந்து ஆக்சுவலா அது அப்ப அங்க அற்புதம் நடந்தாலும் அப்ப அது என்ன சொல்றது, அது தேவனால உண்டாக்கப்பட்ட அற்புதமா தான் இருக்கும். ஓகேவா? அந்த அற்புதம் நான் சொல்றது என்னதுன்னா, இங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஈவெண்ட்ல டக்குன்னு வந்து சரியாகுது. ஓகே, இந்த மாதிரி பிரே பண்ணி இல்லாதபடிக்கு அவங்க டக்குன்னு வந்து அற்புதம் நடக்கட்டும் எப்படி அப்போஸ்தலர்கள் ஆதி காலத்துல பண்ணாங்களோ, எந்திரிச்சு நட அந்த மாதிரி சொல்லும் போது அப்படி நடக்குதோ, அந்த வரங்கள் இல்லை. வரங்கள் இல்லாத போது அப்போ இந்த மாதிரி செய்யற அற்புதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அங்க இயேசு கிறிஸ்துனால வரல சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த ஜெபம் என்ன கொடுக்கறது, ஜெபம் என்ன கொடுக்கறது நல்லது தானே. அதானே இங்க போட்டிருக்கோம் நம்ம 7ஆம் வசனத்துல. சிக் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, அனாயிண்ட் them with oil in the name of the Lord. அதனாலதான் ஆயில் கொடுக்குறாங்க. ஓகே, அதனாலதான் பிரேயர் மட்டும் தான் வந்து எல்லா டைமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சபைக்கு அந்த ஆயிலுக்கு தானே பிரேயர் பண்றாங்க, ஜனங்களுக்கு பிரேயர் பண்ண மாட்டாங்க. அததான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆயிலுக்கு பிரேயர் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப ஜீசஸ் கலை பாத்தீங்கன்னா அந்த ஆயிலுக்கு காசு இருக்கு, ஒரு 20 மேல வாங்கணும் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் தப்பு அங்க செய்யறதுல. அங்க செய்யறது இங்க வசனமே பாருங்களேன் என்ன போட்டுருக்கு சொல்லிட்டு, கால் தி எல்டர்ஸ் ஆஃப் தி சர்ச் என்ன பண்ணா, சுகமீனமா இருந்தாங்கன்னா மூப்பரை கூப்பிட்டு அவங்களுக்காக ப்ரே ஓவர் தெம், அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அண்ட் அனாயிண்ட் them with the oil in the name of Jesus. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆயில் ஊத்தி தேவனே இவங்களை சுகப்படுத்துங்க. ரீசன் எதுக்குடா அது ஆயில் தான் கொடுக்கணும் அப்படின்னா அது புரியல. எதுக்காண்டியது அனாயிண்ட் them சொல்லும்போது இப்போ நீங்க ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க சங்கீதம் 23 படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். சங்கீதம் 23. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. You not my head over oil.
அதுக்கப்புறம் ஒண்ணு வரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை எல்லாம் செய்வாங்க. ஓகே. சோ எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் நம்மள வந்து சூஸ் பண்ணிருக்காரு. ஓகே. தேவன் இவரை வந்து சுகப்படுத்தட்டும் சொல்றதுக்காக ஒரு அடையாளத்துக்காக என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. ஓகே. ஆனா அது மட்டும் தேவனோட விசுவாசம் இல்லாம நம்ம வெறும் இது பண்ணா மட்டும் பிரேயர் நம்மளுக்கு பண்ணாலே கிடைக்கிறதுல அப்ப அந்த அதாவது ஆமா, சுகம் ஆமா. கிடைக்காது. ஆமா, அது அவங்களுக்கும் வந்து விசுவாசம் இருக்கணும். அதே நேரத்துல தேவன் கிட்ட அவங்களும் ப்ரே பண்ணணும் சித்தத்தின்படி. ஆனா அதிகமா சொல்றது என்னதுன்னா சித்தம் தான், தேவ சித்தம் தான். இயேசு கிறிஸ்துவ அதனாலதான் கெத்செமனே தோட்டத்துல உங்க சித்தத்தின்படி நடக்க கடவுது, என் சித்தப்படி கிடையாது உங்க சித்தப்படி சொல்லி அடிக்கடி சொல்றதுக்கு காரணமே என்னதுன்னா, பிதாவின் சித்தம் இருக்கா இது, இல்லைன்னா பிதாவின் சித்தம் வந்து நான் வந்து இந்த வழியில தான் நான் போகணுமா, இந்த பாடுகள் வழியா தான் நான் போகணுமா, இந்த நோய் வழியா தான் நான் போகணுமா. ஓகே. நம்ம வந்து நம்ம அழுது புரண்டு நம்ம வந்து பிரேயர்ல வந்து எனக்கு சுகத்தாங்க சுகந்தாங்க சுகத்தாங்க சொல்லிட்டு அது பிதாவின் சித்தம் இல்லைன்னா அப்ப அது நடக்காது. அப்ப நம்ம விசுவாசம் வந்து என்ன ஆயிடலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, என்னடா இது இவ்வளவு தூரம் ப்ரே பண்றேன், கொஞ்சம் கூட கால் என்னது காதை கொடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி நிலைமை வந்துடும். அங்க என்னதுன்னா நம்ம கேட்க வேண்டியது, பிதாவே உங்க சித்தம் இருந்தா இது நடக்கட்டும். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஏன்னா பலனை தாங்க, தாங்கத்தக்க பலன் தாங்க சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், உங்க சித்தத்துப்படி நடக்க கிடவுது, நான் எல்லாத்துக்கும் நான் ஒப்படைக்கிறேன், என்னை விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்க வீட்டு எவ்வளவு கதை படிக்க சொல்லி அதுதான் நம்மளோட பிரேயரா இருக்கும். ஓகேவா? சோ அதே போல கண்டிப்பா நம்ம ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணி நம்ம அந்த தேவனிடத்துல அது வேண்டுதல் செய்யலாம், அது சித்தத்தின்படி. ஓகே. அங்கிள் அப்படி இதே மாதிரி இப்போ மசூதியிலயும் அது மாதிரி ஓட்டுறாங்க, இல்ல இந்து கோயிலா இருக்கட்டும், அங்கேயுமே என்ன சொல்றது பேய் ஓட்டுறன்றாங்க. மசூதியிலயும் அதே மாதிரி எண்ணெய் கொடுக்கறதா இருக்கட்டும், பேய் ஓட்டுறதா இருக்கட்டும், அங்கேயும் அதே பண்றாங்க, பேய் போகுது அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு வராங்களே அங்கிள். அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மேபி அங்க பேய் ஓட்டுறாங்க, அது இல்லைன்னா வந்து அவங்களுக்குள்ளேயே பேய் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு, எது வேணா நடந்துட்டு இருக்கலாம் அங்க. ஓகே. அந்த மசூதியில நான் அது வரைக்கும் ரிசர்ச் பண்ணது இல்லை, அதை பத்தி நான் தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவ நாமத்துல வந்து வல்லமை இருக்கும் சொல்லி தெரியும் பைபிள்ல. ஓகே. சோ அதனால இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைய காரியங்கள் பண்ண முடியுது. ஓகே. பிசாசை ஓட்ட முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. அதே நேரத்துல சுகவீனமா இருக்கிறவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ப்ரே பண்றாங்க. ஓகே. ஆனா அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா அது கிடையாது. அப்படி நடந்ததுன்னா இயேசு கிறிஸ்து ஏன் அப்படின்னா இங்க சொல்ல போறாரு இங்க. ஓகே. உமது நாமத்தினால நாங்கள் பேய்களை வெட்டமே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தவங்க, உமது நாமத்தினாலே மிராக்கிள் செஞ்சுமே சொல்லும் போது உங்களை ஐயேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? ஐ டி நாட் நோ யூ, ஐ நெவர் நோ யூ, ஒரு காலம் உங்களுக்கு தெரியாது எனக்கு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த ஜெபமலை போறது, ஹோலி வாட்டர் போறது, அப்ப அதெல்லாம் என்ன கான்செப்ட்? ஜெபமாலை, ஹோலி கான்செப்ட், ஹோலி ஆயில், அந்த ஓயில் இல்ல ஹோலி வாட்டரே கொடுத்துருவோம், மாதாவோட அந்த கேன்ல ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அது வாங்கி நாங்கெல்லாம் வச்சிருக்கிறோம், அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வச்சிருந்தோம் அந்த ஹோலி வாட்டர். ஓகே. நானும் ஜெபமாலை வேற 1 வருஷமா போட்டாங்க. அப்ப அதோட இதெல்லாம் அதெல்லாமே சும்மா நார்மலான இப்போ ஆனந்தி சொன்ன மாதிரி தான்ப்பா. எப்படி வந்து அந்த ஹிந்து டெம்பிளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து முஸ்லிம்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா ஒரு வெளிப்புறமான காரியங்களை, அதுக்கான காரியங்கள் தான் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதுக்கான அர்த்தங்கள் கிடையாது. ஏன்னா வந்து பவுல் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களை பைபிள் எங்கேயுமே வந்து ஜெபமாலையை பத்தி எதுவுமே சொல்லல. அந்த அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாலை எண்ணிக்கை இருந்து இது பண்ணுவாங்க. அது இது கொலோசியர் 2:16 படிங்களா நீங்க சொல்ற வசனத்தின்படி. கொலோசியர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகளில் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அணுக்காலாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும்
ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயையான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஓகே, இங்க பவுல் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கொலோசி சபைக்கு வந்து சொல்றாரு. கொலோசியர் சொல்றது வந்து புரட்சி சபைக்கு என்ன, இந்த மாத பிறப்பு, அப்புறம் ஓய்வு நாட்கள், ஓகே, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கொண்டாடினா, இல்லை சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் யார் கொண்டாடினா சொல்லி யார் பண்ணது சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்கள். ஓகே, யூதர்கள்கிட்ட வந்து சுவிசேஷம் போகும்போது அநேக யூதர்கள் வந்து கிறிஸ்துவர்களா மாறினாங்க. ஆனா அது கூட என்ன வந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாத பிறப்புகள் இது வந்து என்ன பண்ணாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படி வந்து ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டினா மாறும்போது கூடயே பொட்டு வச்சுக்கிறாங்க, கூடயே வந்து கால் மெட்டி வச்சுக்கிறாங்க, அந்த கலாச்சாரத்தை சிலுவை சொரூப வழிபாடை வந்து வச்சுக்கிறாங்க சொல்லுவாங்க. ஓகேவா, அதே போலதான் வந்து நீங்க இதா இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ், அந்த ஹேடஸ், அந்த காட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிலுவை வழிபாடு வச்சிருந்ததுனால அதே சிலை வழிபாடு வந்து வச்சிருக்காங்க சொல்லி போகிறோம். ஆனா நம்ம இங்க பாக்குறது என்னன்னா, இங்க இந்த வசனத்துல மாத பிறப்பு, சாபத்து, ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது சொல்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா யூதர்கள் பண்ணாங்க. அந்த கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வராங்க. அது எல்லாமே வந்து கிறிஸ்துவ பற்றினது. ஹவர் இட் இஸ் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அது அடையாளமா இருக்கு, ஒரு ஷேடோ தான். அதனால ஷேடோ போட்டிருக்கு. தே ஆர் த ஷேடோ ஆஃப் தி திங்ஸ் தட் வாஸ் டு கம். தி ரியாலிட்டி ஹவர் இஸ் கிரைஸ்ட். யாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி முடிச்சிச்சு. இப்ப என்னதுன்னா, யாராவது அதை பத்தி பேசினாங்கன்னா 33லயே முடிச்சிட்டாரு இயேசு கிறிஸ்து. திருப்பி யாராவது வந்து இதெல்லாம் நீங்க பண்ணணும் செய்யணும் சொல்லி சொன்னாங்கன்னா அது எல்லாமே என்னதான், ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி, தேவையில்லாத டைம் வேஸ்ட், ஏஞ்சல் டிஸ்குவாலிஃபிகேஷன். சர்ச் பேஷன் கோஸ் டு கிரேட் டீல் அபவுட் வாட் தே ஹவ் சீன். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, பஃப்ட் அப். பஃப்ட் அப்னா என்னது, பெருமைனாலும் எல்லாம் அன்ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்னாலும் என்ன பண்றாங்களா இருக்கான்னு சொல்லிக்கிறோம். தி லாஸ்ட் த கனெக்ஷன் ஃப்ரம் தி ஹெட். இயேசு கிறிஸ்து என்ன கனெக்ஷனை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களையும் தப்பான காரியங்களும் போறவங்களா இருக்காங்க சொல்லிக்கிறோம். புரியுதா? அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த மாலையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தண்ணியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு என்னது பாரம்பரிய சங்கரஜானமா, என்னது பாரம்பரிய ட்ரெடிஷன். ஓகேவா, அதுதான் சடங்காச்சாரம். பாரம்பரிய சடங்காச்சாரம். அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா பண்றது. அது பண்றதுனால ஒரு இதுவும் கிடையாது. அது அவங்ககிட்டே கேளுங்க, இதனால என்ன யூஸ் சொல்லி அவங்ககிட்டே நீங்க கேளுங்க. ஏன்னா எனக்கே தெரியாது. அப்படி கேட்டா அப்புறம் வந்து தப்பா எடுத்துப்பாங்க. அது எதுனா எடுத்துட்டு போட்டோம். எஸ், தேவனே என்ன சொல்றாரு, வழக்கோட வாருங்கள் சொல்லி கேட்கிறாரு. என்கிட்ட கேள்வி கேளுங்க சொல்றாரு. ஓகே, இங்க நிறைய பயப்படுறாங்க வீடியோ எடுக்கிறது, ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும், எங்க நம்ம பேர்ல டேமேஜ் ஆயிடுது கமெண்ட்ஸ்ல அப்படின்னு ரொம்ப பயப்பட மாட்டாங்க இருக்காங்க. அது தைரியமா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, அது போக விசுவாசத்துல நம்ம உறுதியா வந்து தேவ வார்த்தையில நான் வந்து திரும்ப வீடியோஸ் பாப்பேன்னா பாக்குறப்ப கீழே கமெண்ட் பாப்பேன். நீங்க போது ரிப்ளை எல்லாம் பாத்துட்டு தான் இருப்பேன். எனக்கு அது ஒரு பகுதியில் பயமா இருக்கு, எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க. யாரா இருந்தாலும் உங்களை தாக்க மாட்டாங்க, என்னதான் தாப்பாங்க. ஓகேவா, யாரா இருந்தாலும் என்கிட்ட தான் வருவாங்க. நான் தான் வேணா டீச் பண்றதுனால. ஓகே, அதனால அதை பத்தி பயப்படாதீங்க. அப்படிலாம் டைரக்டா நான் போன் நம்பர் வேற போட்டிருப்பேன் கீழே. நிறைய பேருக்கு இது மூலியமா வந்து தெரியுதுல, அதுவே பெரிய விஷயம். ஆமா ஆமா, கரெக்ட். ஆனா நம்ம போல்டா எப்படி வந்து அப்போஸ்தலர்கள் பண்ணாங்களோ, கிறிஸ்து இயேசுக்காக வந்து அடிப்படுறது துன்பப்படுறது வந்து பாக்கியம் என்று கருதுனாங்க சொல்லி போட்டிருக்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். சோ அந்த மாதிரி நம்மளும் வந்து தேவனோட வார்த்தை அட்லீஸ்ட் நம்ம போய் ரீச் பண்றோம்ல, அதுக்காக எந்த யார் திட்டினாலும் பரவாயில்ல, யாரை இது பண்ணாலும் பரவாயில்ல. சாமுவேல், நீங்க ஒரு கேள்வி கொஸ்டின் இருக்கீங்களா? கொஸ்டின் இல்ல, இந்த ஆர்சி ஜனங்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க வந்து எங்க முன்னோர்கள்லாம் வந்து அவங்க தப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க எது கேட்க விருப்பம் எதுனா சத்தியத்தை கேட்க விருப்பப்பட மாட்டாங்க, எங்களோட முன்னோர்கள்லாம் ஒன்றும் முட்டாள் இல்லை, அதனாலதான் நான் கரெக்டா பின்பற்றுறோம், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம அவங்களோட ஒரு கிளை தான் நாங்கன்னு வர சொன்னா ஒருத்தன். அதான் அது இயேசு கிறிஸ்துவ வந்து பேச பாருங்க. எங்கன்னா மத்திய 23 யாருக்குன்னா
அங்க இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ட்ரெடிஷன். 13 படிங்க 13. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷ பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய இது இல்ல வேதபாரகரே. இது இல்லப்பா. இன்னொன்னு வந்து ட்ரெடிஷன்ஸ். பரிசீஸ் ஃபாலோயிங் த ட்ரெடிஷன்ஸ். நான் வசனம் எடுக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் போனாலும் ஆனா மாதாவை தான் அதிகமா கொண்டு ஆமா. சோ மார்க் 7 4 இருந்து 8 இருக்கு. மார்க் 7 4 இருந்து 8. கடையில் இருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு கேட்ட கேள்வி அதே கேள்வி. கேட்கிறாங்களா? அதே வார்த்தை கேட்டிருக்காரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாக கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஓகே, இதான் திட்டுறாரு. போதும் இதான் திட்டுறாரு சொல்லி போகிறோம். சோ அதே போல நிறைய சொல்லிட்டு கோர்பான் சொல்ற அந்த காணிக்கை, அதெல்லாம் அப்பா அம்மா வந்து கவனிக்க தேவையில்லை, நீங்க கோர்பான் காணிக்கை செலுத்தினா போதும், அது சரியாயிடுச்சு சொல்லி அந்த மாதிரி புது ட்ரெடிஷன் வர இன்க்ளூட்ல பண்றாங்க சொல்லி போகிறோம். சொல்லுங்க அங்கிளுக்கு கொஞ்சம் அது என்ன ட்ரெடிஷனல் அவங்க சொன்னது. அது வேணா 10ல இருந்து 11 12 வரைக்கும் படிங்க. அதுலயே வாக்கு அதுல எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஓகே, இன்னும் அநேக காரியங்கள் செஞ்சிருக்காங்களாம் ட்ரெடிஷன். அப்ப முக்கியமா என்னதுன்னா, தேவ வார்த்தை என்னதோ அதை விட்டுட்டாங்களாம், தேவன் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டாங்க. ஆனா பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரியங்களும் பிரிச்சுட்டாங்க சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேக் டு சப்ஜெக்ட் நம்ம வரலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குர்பான் காணிக்கையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அங்க நடந்த ட்ரெடிஷன்ஸ் இருக்கட்டும். பேக் டு சப்ஜெக்ட்ல வரும்போது எதுக்கு போலன்னா, ஆக்ட்ஸ் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ஓகே,